அதுக்கேத்த மாதிரி வாயில எல்லாரும் வடை சுட்டுலாம், எல்லாரும் வாயில வடை சுட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலாம். ஆனா அதை செயல்ல காட்டணும். இந்த அரசு செயல்ல காட்டுன்றத நாங்க மக்களாகிய நாங்க ஏத்துக்கிறோம். இளைய சமுதாயத்தை கொண்டு வந்து ஒரு அழகான சீர்திருத்தி அவங்களுக்கு உண்டான விளையாட்டுத்துறையை ஒரு நல்ல ஊக்குவிக்கமாக இந்த கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு. உண்மையான நிதி நெருக்கடியிலும் இப்போ வந்துக்கிற புது அரசாங்கம் போட்ட திட்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. முத பாத்தீங்கன்னா இந்த கல்விக்காக ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. சூப்பர் கிளாஸ் சூப்பர் எல்லாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம கர்மவீரர் காமராஜர் போட்ட திட்டம் மாதிரி அந்த திட்டம் இருக்குது. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் பட்டுப்படம் தரன்னு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படும் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு 25,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய் ஹஜ்ஜு மானியம் தரன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி திட்டம்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ணா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வந்தாங்க. பட்ஜெட்டு கஷ்டமான சூழ்நிலையில இப்போ தாக்கல் பண்றாங்க. அதாவது இந்த பட்ஜெட்டை கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். இப்போ அதுவும் இந்த ஆட்சியா இருக்க போய் தான் நம்ம பட்ஜெட்டை லைவ்லயே பார்த்தோம். இதுதான் உண்மை, நிதர்சன உண்மை இது. எப்படின்னா பட்ஜெட்டை பார்க்கும்போது இந்த புதுசா வந்தவங்களுக்கு எதுவும் தெரியாது, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னதை மீறி நல்லபடியா நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த ஊனமுற்றோருக்காக ஒரு 1400 crores மேல ஒதுக்கி இருக்காங்க. பிளஸ் இந்த தொழில்துறைக்கு ஒரு 8000 crores கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் தொழில்துறைக்கு ஒதுக்குனது கண்டிப்பா போய் சேருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லா பட்ஜெட்லயும் எல்லாத்துக்கும் ஒதுக்குவாங்க. அதை மீறி இந்த அரசு அந்த ஒதுக்கின பணத்தை முறையா செலவிடும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்ம தமிழகத்தோட உயர்வு எல்லா திட்டத்திலையும் கல்வி உயர்வுல இருந்து தொழில்துறையில இருந்து இன்னொன்னு முக்கியமானது மத நல்லிணக்கத்தையும் இதுல கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளவு நாள் சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு பழைய அரசு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதை மீறி இருந்த சிறுபான்மையர்களுக்கு ஹஜ் உதவித்தொகை அவங்க உயர்த்தல. ஆனா பாதுகாவலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த அரசு, புதுசா வந்த அரசு என்னென்னமோ சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, போஸ்ட் போல்ல இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். பட் மத நல்லிணக்கத்தை உயர்த்தும் வகையில 25,000 இருந்து மானியத்தை உயர்த்தி இருக்காங்க. இது கண்டிப்பா வரவேற்கத்தக்கிறது. புது அரசு நல்லபடியா பண்ணிருக்கு. அதே மாதிரி ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். சொல்லுதல் யாக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது திருக்குறள். அதுக்கேத்த மாதிரி வாயில எல்லாரும் வடை சுட்டுலாம், எல்லாரும் வாயில வடை சுட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலாம். ஆனா அதை செயல்ல காட்டணும். இந்த அரசு செயல்ல காட்டுன்றத நாங்க மக்களாகிய நாங்க ஏத்துக்கிறோம். என் பேரு முகமது ரஃபீகான். விளையாட்டை எடுத்துட்டீங்கன்னா நானும் ஒரு விளையாட்டு கிரிக்கெட்ல ரொம்ப ஒரு மும்முரமா இருந்தவன் தான். ஆனா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் செய்யாத இன்னைக்கு விளையாட்டு துறையில ரொம்ப கவனம் செலுத்தி இளைஞர்களுக்கு இந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு நடந்த பட்ஜெட் கூட வரவேற்கத்தக்கதுதான். எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா தொழில்துறை எல்லாத்துக்கும் ஏத்த பட்ஜெட்டா இருக்குது. இத பட்ஜெட்டை நான் வரவேற்கிறேன். ஒரு புது மனிதனா இருந்து நான் அந்த பட்ஜெட்டை வரவேற்கிறேன். அவங்களுக்கு தான் இது முக்கியமானது. ரொம்ப அதாவது வாலிப வயசு பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கமான ஒரு பட்ஜெட். அவங்களுக்கு இப்போ நிறைய போதை சமுதாயம் ரொம்ப மேல்மட்டத்தில் இருந்தது. அது ஒரு அளவுக்கு அந்த விளையாட்டுத்துறையில அந்த மக்களை கொண்டு வந்து, இளைய சமுதாயத்தை கொண்டு வந்து ஒரு அழகான சீர்திருத்தி அவங்களுக்கு உண்டான விளையாட்டுத்துறையை ஒரு நல்ல ஊக்குவிக்கமாக இந்த கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு. இதை நான் வரவேற்கிறேன்.